எக்ஸோசோம் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். இப்போ ரீசெண்டாக எல்லாராலையும் பேசப்படுறது இந்த எக்ஸோசோம் ட்ரீட்மெண்ட் ஆர் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம உடம்புல ஏதோ ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் இல்லை ஹேருக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் உள்ளே நம்ம போடுறது அது ஸ்டெம் செல்லாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருந்து மட்டும்தான் எடுக்க முடியுமே ஒழிய இன்னொருத்தவங்க உடம்புல இருந்து எடுக்க முடியாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஹெச்எல்ஏ மேட்சிங்னு பண்ணுவாங்க. அதாவது கூட பிறந்தவங்க அவங்களோட ஹெச்எல்ஏ மேட்ச் பண்ணி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வருவாங்க. இதெல்லாம் ஹெச்எல்ஏ மேட்சிங். ஸோ சிமிலர்லி ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா உங்களோட உடம்புல இருந்தே ஃபேட் செல்ஸ்லேருந்து எக்டோடர்மல் செல், காதுக்கு பின்னாடியோ ஒரு ஸ்கின் ஹேர் செல்ல இருந்தோ தயாரிக்கிற செல்ஸ் தான் ஸ்டெம் செல்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியறதுக்கு. எக்ஸோசோம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டெம் செல் நம்ம உடம்புல கம்யூனிகேட் பண்ணுற அந்த லாங்குவேஜ், அந்த ப்ரோட்டீன் இஸ் கால் எக்ஸோசோம். இந்த எக்ஸோசோம் வந்து நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி வேக்சின் தயாரிக்கிற மாதிரி வெளியில் தயாரிக்கலாம். ஸோ அது வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸோசோம் வந்து வென் யூ இன்ஜெக்டட் நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம் செல்ஸை அதை ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஸ்டெம் செல்லுக்கும் எக்ஸோசோமுக்கும் உள்ள வித்தியாசம்.